உன்னை நேசிப்பது போல் உன் அயலவனையும் நேசிப்பாயாக. உன்னை நேசிப்பது போல் உன் அயலவனையும் நேசிப்பாயாக. 10 வயதினில் பாடமாக்கினேன் 10 கட்டளை என்று கூறி 10 வயதினில் பாடமாக்கினேன். உன்னை நேசிப்பது போல் உன் அயலவனையும் நேசிப்பாயாக. அத்துடன் அதனை மறந்தே போனதால் அதற்கோ விளக்கம் தெரியவில்லை. இத்தனை காலம் கடந்த போதும் அதற்கு விளக்கம் தெரியவில்லை. கட்டளை மட்டும் மாறவே இல்லை. இதையே எனது பிள்ளையுமின்று படிப்பதை பார்த்து பெருமை கொண்டேன். சட்டென என்னை பார்த்த மகளும் விளக்கம் எதுவென கேட்டபோது ஆட்டம் கண்டது எனது இதயம். விளக்கம் எதுவென கேட்டபோது ஆட்டம் கண்டது எனது இதயம். சமாளிக்க வேணுமென்றே எண்ணி எடுத்து விட்டேன் தாயின் அன்பை பாரென்று. உன் தாயின் அன்பதை பாரென்றேன். பொறுமையாய் கேட்டவள் சிரித்து கொண்டே அயலவன் என்றால் நாமா என்றாள். இல்லை என்ற வார்த்தையின்றி தலையால் மட்டும் மறுப்பு சொன்னேன். இல்லை என்ற வார்த்தையின்றி தலையால் மட்டும் மறுப்பு சொன்னேன். அப்போ நீங்கள் சொன்ன விளக்கம் பொருந்தவில்லை பாருங்கள் என்றால் உண்மைதானே. அப்போ நீங்கள் சொன்ன விளக்கம் பொருந்தவில்லை பாருங்கள் என்றால் அடுத்த வீட்டினில் இருப்பவர் தான் அயலவர் என்று சொன்னேன் பதிலாய். அப்போ அம்மா செய்வது சரியா? அப்போ அம்மா செய்வது சரியா? அடுத்த கேள்வியால் துளைத்தாள் என்னை. 10 வயதினில் இத்தனை விளக்கம் எதற்கே என்று எண்ணத் தோன்ற, இந்த 10 வயதிலின் இத்தனை விளக்கம் எதற்கே என்று எண்ணத் தோன்ற எதனை அம்மா செய்தார் என்று மாற்று கேள்வி கேட்டேன் நானும். அடுத்த வீட்டு கோழி வரவே கல்லால் எறிவது சரியா அப்பா? அண்டனி இங்கே விளையாட வந்தா குடிக்க தண்ணீர் கொடுக்க மறுப்பதும், அரைச்சுண்ட சீனி கேட்ட பாட்டிக்கு இருக்கும் போதே இல்லை என்றதும் சரியா அப்பா? இப்படி எத்தனை இருக்கு. போதா குறைக்கு நீங்கள் மட்டும் போகும் சைக்கிளில் ஏற்றி போக மாட்டேன் என்று சொன்ன போது நொண்டித்தாத்தா நடந்தே போவது சரியா அப்பா? பையில் காசு இருந்த போதும் பிச்சைக்காரன் பசிக்குதென்றான். ஒன்றுமில்லை என்னிடம் என்றது சரியா அப்பா? ஒன்றுமில்லை என்னிடம் என்பதும் சரியா அப்பா? வேலைக்காரி பையன் என்றால் படிப்பே எதற்கென கேட்டதுமின்றி கடைக்கு கூலிக்கு கூட்டி போவது. இப்படி எத்தனை இருக்கு. இதற்கு பெயரா அயலவர் மீது அன்பு காட்டும் வழிமுறை என்றால் எதனை சொல்வேன், எப்படி சொல்வேன் என்னும் போதே மறுபடி கேட்டாள். எதனை சொல்வேன், எப்படி சொல்வேன் என்று எண்ணும் போதே மறுபடி கேட்டாள். ஞாயிறு தோறும் கோயில் போகிறோம், கடனாய் திருநாள் கடைப்பிடிக்கிறோம், நாளும் மாலையில் பைபிள் படிக்கிறோம். இத்தனை செய்யும் உங்கள் மனதினில் 10 கட்டளை பதியவே இல்லையா? இத்தனை செய்யும் உங்கள் மனதினில் 10 கட்டளை பதியவே இல்லையா? நிற்க வைத்து சாட்டையால் அடித்தாள். அவள் என்னை நிற்க வைத்து சாட்டையால் அடித்தாள். பதில் அதை சொல்ல எதுவுமே இல்லை. எந்த தெய்வமே எதை நான் சொல்வேன்? 10 கட்டளை படித்தால் மட்டும் பக்திமான் என்று உரைப்பது சரியா? 10 கட்டளை படித்தால் மட்டும் பக்திமான் என்று உரைப்பது சரியா? உந்தன் வழியினில் நடப்பதை கூறும் எந்த மனமது இருட்டுக்குள் இருக்கு. இதனால் தானோ இந்த உலகம் அழியும் நிலைக்கு வந்ததா சொல்லு. அன்றே சொன்னாய் கேட்கவில்லை, வாழும் வழியோ புரியவில்லை. அன்றே சொன்னாய் நீ கேட்கவில்லை, நான் வாழும் வழியோ புரியவில்லை. கட்டளை என்று படித்தே இருந்தும் அசட்டையாக தூக்கி எறிந்த ஏதிலி எனக்குள் மாற்றம் வேண்டும். அசட்டையாக தூக்கி எறிந்த ஏதிலி எனக்குள் மாற்றம் வேண்டும். இறந்து கேட்கிறேன் இறையே துணைவா. இனிமேல் எந்த நிதைய இருட்டது ஒளியினில் பாதை அமைத்தே நடக்க வழியாய் வாழ்வாய் உனது வார்த்தை நாளும் எனக்குள் புது வழி காட்ட. இறையே எனக்குள் அருளை தருவாய். என்னை போலவே எல்லோருமென்று எண்ணியே நடக்க உதவி நீ புரிவாய். அன்பால் உலகதை ஆளும் இறையே அதற்கோர் அர்த்தம் காட்டும் உயிராய் எந்தன் வாழ்வது அமைந்திட உதவிடு. அன்பால் உலகத்தை ஆளும் இறையே அதற்கோர் அர்த்தம் காட்டும் உயிராய் எந்தன் வாழ்வது அமைந்திட உதவிடு.